என்ன ஐசு சுவார் பொங்கல் சொன்னா அரிசி நோண்டிட்டு இருக்கா கிண்டிட்டு இருக்கா மோந்து பார்த்துட்டு இருக்கா. இல்லப்பா நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோ பார்த்த? சிஎம் வந்து விஜயண்ணா வந்து ஒரு ரேஷன் கடைக்கு போய் அரிசி போடுறாங்க. சரியா? சரி. அங்குள்ள அரிசி வந்து நம்ம கடையில பை அரிசி வந்துமா அந்த அரிசி மாதிரி இருக்கு. எனக்கும் பார்த்துட்டு இவ்வளவு ஒயிட் அரிசி இருக்கும் ரேஷன் கடையில போடுறாங்களா அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி நான் ரேஷன் கடையில அரிசி வாங்கிட்டு வந்தேன்டே. அரிசி பேரு இது ஒரு கலர்ல இருக்கு, இது ஒரு கலர்ல இருக்கு, 2 கலர் மிக்ஸ் பண்ணி அரிசி இருக்கு. இது எப்படி நம்ம சோறு வாங்கி திங்குறது? மஞ்சள் கலர் அரிசி என்ன அரிசின்னே தெரியல. ரேஷன் கடையில தான் போடுறாங்க. உடையில ஒவ்வொரு நல்ல அரிசி கிடக்க இல்ல நம்ம சாப்பிடுறவங்களுக்கு ஸ்மெல் வேற அடிக்கி. இது எப்படி நம்ம சோறு வாங்கி திங்க முடியும்? இல்ல சரி நம்ம கூட நம்மளால முடிஞ்ச ஒரு பையரிசி வாங்கி சாப்பிட்டோம்னு வையேன், நம்மளை விட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க இதுதான் சாப்பாடுன்னே இருப்பாங்க. அவங்களாம் எப்படி இது இதுமாங்க? அது என்ன சிஎம் வாரனால அங்கே மட்டும் நல்ல அரிசி போடுறீங்களா இல்லை எல்லா பக்கமே நல்ல அரிசி போட்டு எங்களுக்கு மட்டும் கெட்ட அரிசி போடுறீங்களா? எனக்கு புரியலை. இதை நான் எப்படி சொல்ல, ரேஷன் கடையை குத்தம் சொல்லையா இல்லை ரேஷன் கடைக்கு அரிசி எங்கேருந்து லோடு வருதோ அவங்கள குத்தம் சொல்லையா இல்லை சிஎம் சார்ட்ட நான் இதை கம்ப்ளைண்ட் பண்ணவா? எனக்கு சத்தியமாக தெரிலங்க. விஜயண்ணா தான் சொல்லியிருக்காங்களே எதனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதனால தான் விஜயண்ணா நான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். எங்கள் ஊருன்னு கிடையாது, முக்கால்வாசி இங்கோட கிராமத்து சைட்லலாம் அரிசி இப்படி தான் போடுறாங்க. இந்த அரிசி எப்படி சோறு வாங்கி சாப்பிட்றது? ஸ்மெல் வேறு அடிக்கி. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலரை பாருங்கள், எவ்வளோ அழகான மஞ்சள் நிறத்தில் இருக்குது. இதை சாதம் பொங்கினா என்ன கலரில் வரும்? சிஎம் சார் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் தான் சொன்னீங்க என்ன குறை நடந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன்னு இருக்கேங்க. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், அரிசி மட்டும் நல்ல அரிசியாக போடுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த அரிசியை நம்பி தான் இருக்கிறாங்க. ஒரு வேளைனாலும் வயிற்றுக்கு நல்லபடியாக சாப்பிடுவாங்க, நல்ல அரிசியை சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டு உடம்புக்கு பிரச்சனை வந்து அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு அலையிறது ஒரு அமௌண்ட் ஆகிரும். இதே இது நீங்கள் நல்ல அரிசியை போட்டிங்கன்னா அதை சாப்பிட்டு அவங்க தெம்பாவாச்சு இருப்பாங்க. குறிப்பிட்ட ஊரில் இல்லாமல் மொத்தமாக எல்லா கிராமத்து சைட்லேயுமே அரிசி வந்து நல்ல அரிசியாக போட சொல்லுங்கள். போதும் எங்களுக்கு அதுவே. சிட்டி சைடு நீங்கள் இருக்கிறேன்னா அங்கே போட்ட வெள்ளை அரிசியை பார்த்துட்டு நானே நேற்று 10 வாட்டி அந்த வீடியோ 10 வாட்டி இல்லை 15 வாட்டிக்கு மேலே பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இவ்வளோ ஒயிட்டாக அரிசி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் உங்களுக்கான ஒரு சின்ன கோரிக்கையாக நான் வைக்கிறோம், அரிசி மட்டும் ரேஷன் கடையில் நல்ல அரிசியாக போடுங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ்வளோ.